பாரிவள்ளல் எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? மூவேந்தர்களான சேரர் சோழ பாண்டியர்கள் அவங்களோட ராஜ்யத்தை இறக்கமே இல்லாம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவங்களோட பார்வை வேலியரின குறுநில மன்னர்கள் சைடு போகுது. எல்லா மன்னர்களையும் தோக்கடிச்சு அவங்களால ஒரு நாடுக்குள்ள மட்டும் போகவே முடியல. எவ்வளவு சண்டை போட்டும் அந்த நாட்டுல ஒரு பார்ட்டை கூட அவங்களால கேப்சர் பண்ண முடியல. அந்த நாடுதான் வேல்பாரி அப்படின்னு சொல்லப்படுற பாரிவள்ளலோட பரம்ப நாடு. எவ்வளவு சண்டை போட்டும் அவங்களால அந்த நாடை கேப்சர் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல வேல்பாரியோட நெருங்கிய நண்பரான கபிலர் போயிட்டு மூவேந்தர்கள் கிட்ட சொல்றாரு, உங்களால சண்டை போட்டெல்லாம் வேல்பாரியை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவன் தோல்வி அடையவும் மாட்டான், அவன் தோல்வியை ஒத்துக்கவும் மாட்டான். அவன் கிட்ட போய் நீங்க தோத்துருங்க அப்படின்னு சொல்லி அவனோட தோல்வியை தானமா கேளுங்க, அப்பதான் அவன் தோத்துட்டான்னு அவன் ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மூவேந்தர்களும் அவர்கிட்ட போயிட்டு உங்க நிலத்தையும் உங்களோட உயிரையும் எங்களுக்கு தானமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்ன உடனே ஒரு நொடி கூட யோசிக்காம பாரிவள்ளல் அவரோட கத்தி எடுத்து அவரையே கொன்னுக்கிறாரு. இப்படிதான் பாரிவள்ளல் அப்படின்னு சொல்ற வேல்பாரியோட மரணம் நிகழ்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேஜை ஃபாலோ